இயேசு இறைவா, இயேசு இறைவா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். கரங்களை தட்டி இயேசு, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசு இறைவா, இயேசு இறைவா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசப்பா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இறைவா, 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 உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இறைவா, 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 உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இயேசு இறைவா, இயேசு இறைவா, இயேசு இறைவா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசப்பா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசு இறைவா, இயேசு இறைவா, இயேசு இறைவா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசப்பா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். ஆபிரகாமின் இறைவனே, ஆபிரகாமின் இறைவனே, ஆராதிக்கின்றேன். ஈசாக்கின் ஈசாக்கின் ஆராதிக்கின்றேன். ஆபிரகாமின் ஆபிரகாமின் ஆராதிக்கின்றேன். ஈசாக்கின் ஈசாக்கின் இறைவனே ஆராதிக்கின்றேன். யாக்கோபின் யாக்கோபின் இறைவனே ஆராதிக்கின்றேன். யாக்கோபின் யாக்கோபின் இறைவனே. இறைவா, 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 உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இறைவா, 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 உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இயேசு இறைவா, இயேசு இறைவா, இயேசு இறைவா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசப்பா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். வார்த்தையான வார்த்தையான இறைவனே ஆராதிக்கின்றேன். வாழ்வளிக்கும் வாழ்வளிக்கும் ஆராதிக்கின்றேன். வார்த்தையான ஆராதிக்கின்றேன். வாழ்வளிக்கும் வாழ்வளிக்கும் இறைவனே ஆராதிக்கின்றேன். வல்லமையின் வல்லமையின் இறைவனே ஆராதிக்கின்றேன். வல்லமையின் வல்லமையின் இறைவனே ஆராதிக்கின்றேன். இறைவா, 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 உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இறைவா, 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 உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இயேசு இறைவா, இயேசு இறைவா, இயேசு இறைவா, உம்மை நான் நான் ஆராதிக்கின்றேன். இயேசப்பா, உம்மை நான் இயேசு இறைவா, இயேசு இறைவா, இயேசு இறைவா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசப்பா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். நற்கருணை இறைவனே, நற்கருணை இறைவனே ஆராதிக்கின்றேன். மீட்பளிக்கும் மீட்பளிக்கும் இறைவனே ஆராதிக்கின்றேன். நற்கருணை, நற்கருணை இறைவனே மீட்பளிக்கும் மீட்பளிக்கும் இறைவனே ஆராதிக்கின்றேன். மன்னிக்கும் மன்னிக்கும் இறைவனே ஆராதிக்கின்றேன். மன்னிக்கும் மன்னிக்கும் இறைவனே ஆராதிக்கின்றேன். இறைவா, 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 உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இறைவா, இறைவா, உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இயேசு இறைவா, இயேசு இறைவா, இயேசு இறைவா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசப்பா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசு இறைவா, இயேசு இறைவா, இயேசு இறைவா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசப்பா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இறைவா, 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 உம்மை ஆராதிக்கின்றேன்.
இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இறைவா 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 உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிதே இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இயேசு இறைவா இயேசு இறைவா இயேசு இறைவா உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசப்பா உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசு இறைவா இயேசு இறைவா இயேசு இறைவா உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசப்பா உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இறைவா 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 உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். கீபோர்ட் வால்யூம் வைங்க. இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இறைவா 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 உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இறைவா 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 உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இறைவா 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 உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இறைவா 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 உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இறைவா 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 உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இறைவா 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 உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இறைவா 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 உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிதே உள்ளத்தில் இருந்து வரட்டும் ஆராதனை. இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிதே உம்மை ஆராதி. இறைவா 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 உம்மை ஆராதிக்கின்றேன். இயேசுவே இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இயேசுவே இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன். உன் மத்தியில் நடந்து வரும் இயேசுவை உணர்ந்து பாரு. அபிஷேகம் நிறைந்த பிரசன்னத்தை உணர்ந்து பாரு. அபிஷேகம் நிறைந்த இந்த பிரசன்னத்தை உணர்ந்து பாரு. நோய் கட்டிலிருந்து விடுதலை தரும் பிரசன்னத்தை உணர்ந்து பாரு. இயேசுவினுடைய பிரசன்னத்தை உணர்ந்து பாரு. விண்ணை விட்டு மண்ணை தொட்ட இயேசுவினுடைய பிரசன்னத்தை உணர்ந்து பாரு. நீ இருக்கும் இடத்திலே உன்னை தொடும் இயேசுவை உணர்ந்து பாரு. அபிஷேகமாக கடந்து வரும் தூய ஆவியானவரை பாரு. இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். பாவ கட்டுகளிலிருந்து விடுதலை. இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன். பாவத்திலிருந்து விடுதலை. இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இயேசுவின் நாமத்தில் விடுதலை. இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன். இயேசுவின் இரத்தத்தால் விடுதலை. இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இயேசுவே இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன். இயேசுவே இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். ஹalleluya 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 இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிதே. இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். டொமினிக் என்ற ஒருவரை தொட்டு ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அக்னஸ் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். தமிழ்ச்செல்வி ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். பிரியங்கா ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். கமிலி ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ரூஃபஸ் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஜரம் ஜலதோஷம் விட்டு மாறாத ஒரு குழந்தைய விடுதலை தந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. பைக் ஒன்று தொலைஞ்சு போச்சு, மிகுந்த வருத்தத்தோடு இருக்கிறீங்க, உங்களுக்கே பொருளாதார நெருக்கடி இருக்கு,
மீட்டு தந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். வீடு ஜப்தி நிலைமைக்கு வந்திருக்கு. பொருளாதார நெருக்கடியில் அந்த குடும்பத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார், விடுதலை தரார். வீட்டுக்கு வாசல்ல சாக்கடை, எவ்வளோ நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணி அது சரியாகலை. வீட்டினுடைய வாசல் நாறுது, மிகுந்த மன வருத்தம் இருக்கு. யார்கிட்ட என்ன செய்வேன், கம்ப்ளைண்ட் பண்ணுவேனே தெரியல. ஆண்டவர் விடுதலை தரார். நீ மகனாக மகளாக மாறு. உன் பாவ சங்கீர்த்தனம் உனக்கு விடுதலை தருகிறது. நீ கேட்ட ஜபங்களும் கேட்காததும் தந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். விவிலியம் வாசிக்க ஆழமான ஒரு உணர்வையும் ஆசையையும் தந்து 30 பேர் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். விவிலியம் வாசிக்க ஆழமான ஒரு ஆர்வத்தை தந்து 30 பேர் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன், இதயம் இனிதே ஆண்டவருடைய சன்னதியில் அமைதியாக அமருவோம். நற்கருணை ஆண்டவரை மனதிலே உள்வாங்கி கண்களை மூடு. உனக்கு ஒரு பிறப்பை தந்தார் ஆண்டவர். ஆசீர்வாதம்தான். ஒரு வாழ்க்கையை உன் கையில் தந்திருக்கிறார் ஆண்டவர். ஆசீர்வாதம்தான். அதை திரும்ப நீ ஆண்டவருக்கு கொடுக்கணும், கணக்கு கொடுக்கணும். ஒவ்வொரு நாளும் வாழ்க்கை, அந்த வாழும் வாழ்க்கைக்கு கணக்கு கொடுக்க வேண்டிய ஒரு நாள் வரும். ஒரு நாள் தயாரா? இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை ஒரு நாள் நிறைவு பெறும். நீ இன்னைக்கு தலைமையில தூக்கி வச்சுக்கிட்டு கடமை கடமைன்னு சொல்லி ஜெபிக்க நேரமில்லை, பைபிள் வாசிக்க நேரமில்லை, கேட்டகிஸ்டுக்கு பிள்ளைகளை விட அந்த பொறுப்பு இல்லை, கோயில் காரியங்களில் எல்லாமே மந்தமாக, கொஞ்சம் சோம்பேறித்தனமாக, ஒழுக்கம் இல்லாமல் உன் குடும்பம் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாரு. அன்றாட ஜெபமாலைகள் உண்டா? தனிப்பட்ட ஜெபமாலைகள் உண்டா? பைபிள் வாசிக்கிறது உண்டா? ஆண்டவரை ஆராய்ந்து தேடுவது உண்டா? திருப்பலிக்கு நேரத்தோடு வருவதுண்டா? அடிக்கடி பாவ சங்கீர்த்தனம் செய்வதுண்டா? உன் பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்பதுண்டா? பிறருடைய பாவத்தை மன்னிப்பதுண்டா? அன்பு செய்வதுண்டா? இரக்கம் காண்பிப்பதுண்டா? மன்னிப்பதுண்டா? பிறரை பற்றி நினைப்பது உண்டா? The span of life is very, very short. வாழ்வது சிறிது காலமே. 100 வயசுன்னு யோசிக்காதே. நாட்கள் படி பார்த்தா 36,500 நாள் மட்டுமே. ஒரு 25 நாள் சேர்த்துக்கோ. வெறும் 36,500 நாள் மட்டுமே. 100 வயசு வாழ்ந்தால் கூட 100ன்றது பெருசா தெரியலாம். நாட்களை படிப்பாரு,
வெறும் 36,500 நாள் மட்டுமே. அதில் பாதிக்கு மேலே கடந்து போச்சு. மீதி எவ்வளோ இருக்குன்னு கூட தெரியல. தயாரா? நிலை வாழ்வுக்கு தயாரா? இட்டர்னிட்டிக்கு தயாரா? ஒரு நாள் உன்னை மரணம் தொட்டால் அந்த இறுதி பயணத்தை கொஞ்சம் யோசிச்சு பாரு. உன்னை மரணம் தொடும் அந்த நாளை யோசிச்சு பாரு. உன்னுடைய சடலத்தை உன்னுடைய வீட்டில் கொண்டு போய் வைப்பாங்கல்ல, உள்ளே வைப்பாங்களா வெளியே வைப்பாங்களா? வீட்டுக்குள்ள உனக்கு இடம் கிடைக்குமா? பிணம் என்று சொல்லி உன்னை வெளியே வச்சிடுவாங்களா? தீட்டுன்னு சொல்லி வீட்டுக்குள்ள கூட உன்னை ஏற்ற மாட்டாங்களா? நீ கட்டின வீடு, நீ வாழ்ந்த வீடு, நீ அனுபவிச்ச வீடு, செத்த பிறகு வீட்டில் கூட உனக்கு இடம் இல்லையா? உன்னை மரணம் தொடும் நாள். அப்போ நீ இவ்வளோ நாள் வாழ்ந்த வீடு, கஷ்டப்பட்டு உழைச்சி லோன் எடுத்து இஎம்ஐ எல்லாம் போட்டு மொத்தமாக காசெல்லாம் கொடுத்து வாழ்க்கையே அழிச்சது இந்த சொந்த வீட்டில் வாழணும்னு தானே? உன்னுடைய ரூமு, உன்னுடைய ட்ரெஸ்ஸு, உன்னுடைய பொருட்கள், உன்னுடைய காரு, உன்னுடைய பைக்கு, உன்னுடைய சைக்கிள், உன்னுடைய பேனா, உன்னுடைய டிஃபன் பாக்ஸு, உன்னுடைய பேகு, உன்னுடைய பொருள் என்னுடையது, யாரும் தொடக்கூடாது, யாரும் பயன்படுத்தக்கூடாது. எவ்வளோ சுயநலமாக வாழ்ந்தல. யூ வில் நாட் ஷேர் எனிதிங் வித் எனிஒன். அதெல்லாம் இப்போ உன்னுடையதே கிடையாது. இனி அதெல்லாம் யாருடையதோ. எவ்வளோ ட்ரெஸ்ஸு வாங்கி வச்சிருக்க, பாவம்னே தோணலை. இனி அந்த ட்ரெஸ்ஸு யாருது? உனக்கு ஒரு இறுதி பயணம் உண்டு. எவ்வளோ ஷாப்பிங், எவ்வளோ பணம் செலவாக்கியிருக்க? மோட்சத்துக்காக ஏதாவது சேமிச்சு வச்சியா? ஒரு நாள் மரணம் உன்னை தொடும். சம்பாதிச்ச பணம் எல்லாம் எங்கே? ஏதாவது ஏழைகளை பற்றி யோசிச்சியா? ஏதாவது பணம் தேவைப்படுவரை பற்றி யோசிச்சியா? ஹாஸ்பிட்டலில் பேஷண்ட்ஸை பற்றியோ ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறவங்களை பற்றி யோசிச்சியா? பணமே இல்லாமல் திருமணம் தடையாக இருக்கிறவங்களை பற்றி யோசிச்சியா? பணம் இல்லாததுனால படிப்பு இல்லாதவங்களை பற்றி யோசிச்சியா? பணம் அதிகமாகும் போது செலவு அதிகமாயிடுச்சா? உனக்கு ஒரு நாள் உன்னுடைய வாழ்க்கையை மரணம் தொடும். ஆர் யூ ரெடி ஃபார் தட்? நீ வாங்கினது யாருடையதாகும்? நீ சேமித்து வைத்தது யாருடையதாகும்? இறுதி பயணத்திற்கென்று உறவுகளே நான் போகின்றேன். விண்ணொளியோடு தூதர்கள் மரண தூதோடு வந்தனரே. இறுதி பயணத்திற்கென்று உறவுகளே நான் போகின்றேன். விண்ணொளியோடு தூதர்கள் மரண தூதோடு வந்தனரே. நிலையில்லா இவ்வுலகத்தில் கடமைகளெல்லாம் முடிந்தனவே. நித்திய பிதாவின் இதயத்தில் புதியோரிடம் நான் அடைவேனோ. உன்னுடைய மரண கிடக்கைய, அந்த மரண படுக்கையில் நீ இருக்கிறத பாரு.
மூச்சு விட முடியாது உன்னால. மூக்கில் பஞ்சு, வாய் தலையெல்லாம் கட்டி வச்சுட்டாங்க. உடம்பு அசிஞ்சிடக்கூடாது, ஒப்பிடக்கூடாது, சீக்கிரமா புதைச்சிடணும். அடக்க சடங்குக்கு எல்லா ஜபங்களும் நடக்குது. வீட்டில் ஜபமெல்லாம் முடிஞ்சு உன்னை வீட்டிலிருந்து தூக்குறாங்க. உன்னுடைய டெட் பாடியை வீட்டிலிருந்து தூக்குறாங்க. கற்பனையோட அந்த சவ சரீரத்தோட அந்த பிணத்தோட நடந்து பார். அழியும் உடல் கடந்து போகுது, அழியும் உடல் கடந்து போகுது. உன்னை சுற்றி அத்தனை பேர் அழுவுறாங்க. உன்னுடைய அழிஞ்சு போன உடலை, அழிய போகிற உடலை, அழிஞ்சிக்கிட்டு இருக்கிற உடலை பார்த்து அழுவுறாங்க. உன்னுடைய அழியா உடல் அது ஆண்டவர் முன்னால் நிற்குது பாரு. உன்னை வீட்டிலிருந்து தூக்குறாங்க. இனிமே அந்த வீட்டுக்கு நீ வரப்போறதில்லை. இனிமே அந்த வீட்டுக்கு நீ வரப்போறது இல்லை. இனிமே அந்த வீட்டுக்குள்ள நீ கால் வைக்க போறதில்லை. இறுதி பயணத்தினுடைய முதல் பகுதி. நீ எந்த வீடு உன்னுடையதுன்னு சொன்னையோ, எதில் அவ்வளோ ஆசையா வாழ்ந்தியோ, எதில் நீ சொன்னையோ அண்ணங்கிட்ட இனிமே இந்த படியை மிதிக்காத, எந்த வீட்டில் நீ அப்பா அம்மாவுக்கு சோறை கொடுக்கலையோ, எந்த வீட்டில் நீ உட்கார்ந்து ஜெபிக்கலையோ, எந்த வீட்டில் உன் குழந்தைகளுக்கு நீ விசுவாசத்தை கொடுக்கலையோ, அந்த வீட்டில் தோ அந்த வீட்டிலிருந்து உன்னை தூக்குறாங்க. சாப்பிடும்போது ஜெபிக்கலை, ஒன்னா சேர்ந்து ஜெபிக்கலை, அன்பை பகிரவில்லை, டிவி, மொபைலு, சீரியலு, இப்படி வாழ்ந்த வீடு முடிஞ்சு போச்சு. ஊனியல்பி நிச்சயங்களுக்கு, அழியும் உடலுக்கு அவ்வளோ நீ நேரத்தை கொடுத்து வாழ்ந்தாயே. இனி அந்த வீட்டு வரமாட்டேன், இனி அந்த டிவி இல்லை, இனி அந்த மொபைல் இல்லை, இனி அந்த சாப்பாடு இல்லை, இனி அந்த ஆசைகள் பேராசைகள் இல்லை, இனி உன்னுடைய மேக்கப் இல்லை, இனி உன்னுடைய பொருட்கள் இல்லை. தூக்கிட்டாங்க உன்னை அந்த வீட்டிலிருந்து. நிலையில்லா உலகத்தில் கடமைகள் எல்லாம் முடிந்தனவே. நித்திய பிதாவின் இதயத்தில் புதியோரிடம் நான் அடைவேனோ. கோயிலுக்கு கொண்டு வராங்க, உனக்காக பூசை ஒப்பு கொடுக்கப்படுகிறது. திருப்பலி நிறைவில் நற்கருணை வழங்கப்படுகிறது. ஆனா உனக்கு நற்கருணை வழங்கப்படலை. ஏன்னா நீ செத்துட்ட, நீ செத்துட்ட. இனிமே நற்கருணை வழங்கப்படாது உனக்கு. எத்தனை முறை திருப்பலியில் பங்கெடுக்க உனக்கு வாய்ப்பு கிடைச்சது. பாவ சங்கீர்த்தனம் செய்யாமல் பாவத்தோடு செத்து எத்தனை முறை அந்த பூசை பார்க்க வந்த நீ. கடவுளோடும் மனிதரோடும் உள்ள உறவு சரியில்லாம செத்து போய் இந்த திருப்பலிக்கு எத்தனை தடவை வந்திருப்ப. பாவ சங்கீர்த்தனம் செஞ்சுட்டு எத்தனை வருஷமாகுது, செத்து போயிட்டேன். பாவத்தோடு எத்தனை முறை நன்மை நற்கருணை வாங்கியிருப்பேன். பவுல் சொல்றார் 1 கொரிந்தியர் 11:27, நற்கருணை உண்ட பலரும் செத்து போனீங்க. முதல் சாவல்ல, இரண்டாம் சாவு. இதோ முதல் சாவில் கடந்து வந்து இப்ப திருப்பலிக்கு வந்திருக்கிறேன். நற்கருணை வழங்கப்படவில்லை. உனக்காக ஜெபம் சொல்லப்பட்டது, கடைசி ஜெபம். தீர்த்தம் தெளிச்சாங்க, தூபம் காட்டினாங்க, தோ கோயில் உன்னை தூக்குறாங்க. இறுதி பயத்தினுடைய இரண்டாம் பகுதி. இனிமே இந்த கோயிலுக்கு நீ வரமாட்டேன், இனிமே இந்த கோயிலில் நீ காலை வைக்க மாட்டேன். எவ்வளவு வாய்ப்புகள் இருந்தது உன் முன்னால். இந்த வாசல் திறந்திருந்தது, அன்றாடம் திறந்திருந்தது. நற்கருணை ஆண்டவர் உனக்காக காத்திருந்தார். அன்னைக்கு வரலையே, இனிமே இந்த கோயிலுக்கு உன்னால வர முடியாது. உன்னுடைய சவ சரீரத்தை, பிணத்தை தூக்குறாங்க. இனிமே இந்த கோயில் உன்னுடையதல்ல. நிலையில்லா உலகத்தில்
கடமைகள் எல்லாம் முடிந்தனவே. நித்திய பிதாவின் இதயத்தில் புதியோரிடம் நான் அடைந்தேனே. இறுதி பயணத்திற்கென்று உறவுகளே நான் போகின்றேன். மின்னொளியோடு தூதர்கள் மரணத்தூதோடு வந்தனரே. கல்லறையில கொண்டு போய் வைக்கிறாங்க. உனக்கான ஜெபங்கள் சொல்லப்படுகிறது. ஜெபத்தினுடைய முடிவில் ஃபாதர் கேட்கிறாரு, யாராவது இறுதியா முத்தம் செய்ய விரும்பினால், கணவனோ மனைவியோ பிள்ளைகளோ பெற்றோர்களோ, the last kiss, the send off kiss கொடுக்க விரும்பினால் முன்னால வாங்கன்னு சொல்றார். இப்ப வரவங்க கிட்ட நீ என்ன கேட்க போற? பணமா, பாசமா, பதவியா, தன்மானமா, பெருமையா, ஜாதியா? நீ கேட்க போறது என்ன தெரியுமா? எனக்காக ஜெபிப்பீங்களா, எனக்காக ஜெபிப்பீங்களான்னு தான் கேட்க போறேன். தோ ஆண்டவருடைய திரு முன்னிலையில் தீர்ப்புக்காக என்னுடைய ஆன்மா நிக்குது. எனக்காக ஜெபிப்பீங்களான்னு தான் கேட்க போறேன். உன் மனைவியை, உன் கணவனை காயப்படுத்தும் வார்த்தைகள் அல்ல, பெற்றோர்களை காயப்படுத்தும் வார்த்தைகளை பயன்படுத்தவில்லை, பிள்ளைகளை காயப்படுத்தும் வார்த்தைகளை பயன்படுத்தவில்லை. இப்ப நீ பிச்சை எடுக்கிறது எதுக்கு தெரியுமா? எனக்காக ஜெபிப்பீங்களா? உன்னுடைய ஆன்மா, உன்னுடைய அழியாத உடல் பிச்சை எடுக்கிறது. இப்போ உன்னை பார்க்க வந்தவங்க கிட்ட, உன்னை சுத்தி நிக்கிறவங்க கிட்ட நீ ஜெபிக்கிறது என்ன தெரியுமா? எனக்காக ஜெபிங்க, ஆண்டவர் முன்னால நான் நிக்கிறேன், படியில ஏறி 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 விண்ணகத்திற்கு மோட்சத்திற்கு போக எனக்காக ஜெபிப்பீங்களா? இல்ல மண்ணை தூக்கி போட்டு போகும் பொழுது மனசுலேருந்து என்னை தூக்கி போட்டுட்டு போயிடுவீங்களா? என் குழியில மண்ணை தூக்கி போட்டுட்டு போகும் பொழுது மனசுல இருந்து என்ன தூக்கிட்டு போயிடுவீங்களான்னு தான் கேட்க போறேன். ஜெபத்தை கேட்க போறேன். அன்பின் இறுதி முத்தத்தில் கண்ணீர் சிந்தி பதறாமல் விண்ணின் படிகளில் நான் உயர துணை தருவீரோ பிரார்த்தனையால். மண்ணில் என் உடல் மறையும் போது மனதில் என்னை மறவீரோ. இப்ப மரியான் சேனையில பதவியோ, பங்கு பேரவையில பதவியோ, பாடல் குழுவில பதவியோ, கோயில்ல பதவியோ கேட்கல. சுத்தி இருக்கிறவங்க கிட்ட கேட்கறது என்ன தெரியுமா? எனக்காக ஜெபிப்பீங்களா? மண்ணை தூக்கி போட்டுட்டு போகும் பொழுது மனசிலிருந்து தூக்கிட்டு போயிடாதீங்க, எனக்காக ஜெபிங்க, ஜெபிங்க. கேட்க போறது ஜெபம். மேல் ஜாதி கீழ் ஜாதி என்ற வித்தியாசம் இல்லை, பணக்காரன் ஏழை என்ற வித்தியாசம் இல்லை, படித்தவன் அல்லாதவன் என்ற வித்தியாசம் இல்லை, பகிட்டானவன் அல்லாதவன் என்ற வித்தியாசம் இல்லை, ஆடை அலங்காரங்கள் இல்லை, பிரிவினை இல்லை. You are going to ask only one thing, will you pray for me? அன்பின் இறுதி முத்தத்தில் கண்ணீர் சிந்தி பதறாமல் விண்ணின் படிகளில் நான் உயர துணை தருவீரோ பிரார்த்தனையால். மண்ணில் என் உடல் மறையும் போது மனதில் என்னை மறவீரோ. மண்ணில் என் உடல் மறையும் போது மனதில் என்னை மறவீரோ. கண்ணீரோட நீ கேட்கறது ஜெபம் மட்டுமே, ஜெபம் மட்டுமே. எல்லா ஜெபமும் முடிந்து உனக்காக வெள்ளை துணி கொண்டு வரப்படுகிறது.
உன்னுடைய முகத்தை மூட போறாங்க. உன்னுடைய சவ சரீரத்தை பாரு. எந்த முகத்தை மற்றவங்களுக்கு காமிக்கணும்னு அழகுபடுத்தினையோ, எந்த முகம் மற்றவங்களை பார்க்கணும்னு ஆசைப்பட்டதோ, அந்த கண்கள் மூடப்பட்டு விட்டது. உன்னுடைய முகம் மூட வெள்ளை துணி கொண்டு வரப்படுகிறது. கடைசியா பார்க்கிறவங்க பார்த்துக்கோங்கன்னு சொல்றாங்க. யாராவது கடைசியா பார்க்கணும்னா பார்த்துக்கோங்கன்னு சொல்றாங்க. இதோ அந்த வெள்ளை துணி உன்னுடைய முகத்தின் அருகில் முகம் மூடப்படுகிறது. உன் முகத்தை இனி யாரும் பார்க்க முடியாது. உன்னாலையும் யாரையும் பார்க்க முடியாது. மண்ணில் என் உடல் மறையும் போது மனதில் என்னை மறவீரோ. உனக்காக ஜெபிக்க யாரையாவது விட்டுட்டு போ மனிதா. இந்த உலகத்திலிருந்து கடந்து போறதுக்கு முன்னால நல்லது செஞ்சுட்டு போ மனிதா. உனக்காக யாரையாவது இந்த உலகத்துல ஜெபிக்கிறதுக்கு விட்டுட்டு போ மனிதா. நீ இறந்து போன பிறகும் நீ ஆண்டவர்கிட்ட திரும்பி போவதற்காக உனக்காக யாரையாவது விட்டுட்டு போ மனிதா. ஜெபிக்க கத்து கொடுத்துட்டு போ மனுஷா. நல்லது செய்து விட்டு போ மனிதா. இயேசு நன்மை செய்து சுற்றி திரிந்தது போல மண்ணில் என் உடல் மறையும் போது மனதில் என்னை மறவீரோ. பெட்டிய மூடனாங்க. ஆணிகளால் அடித்து பெட்டியை பத்திரப்படுத்திட்டாங்க. இனி நினைச்சா கூட உன்னால வெளியே வர முடியாது. 2 கயிறு. உன்னுடைய பெட்டி அந்த பள்ளத்துல மெதுவா இறங்குது பாரு. மண்ணிலிருந்து வந்த மனிதா, மண்ணுக்கு திரும்புகிறாய் பாரு. கயிறை எடுத்துட்டாங்க. உன்னுடைய பெட்டி தெரியுதா? ஆடம்பரம் எதுவுமே இல்லை. 6 அடி மண்ணு மட்டுமே. சுத்தி இருந்தவங்க கொஞ்சம் கொஞ்சமா மண்ணை போடுறாங்க. மண்ணு மேல வருது. பெட்டி கொஞ்சம் கொஞ்சமா மூடப்படுகிறது. மூடப்பட்டு விட்டது. மண்ணு மேல வந்து இதோ உன்னுடைய பள்ளம், அந்த குழி மண்ணால் குமிந்தது. இனி யாரு நினைச்சாலும் உன்னை அதிலிருந்து தூக்க முடியாது. பிரச்சனை, கோர்ட்டு கேஸ், போலீஸ் கேஸ் ஆயிடும். போயிட்ட நீ மண்ணுக்குள்ள போயிடுச்சு. உன்னுடைய ஆணவம் அடங்கி போயிடுச்சு. சாப்பாட்டுக்காக பேராசையோட வாழ்ந்த, ட்ரெஸ்ஸுக்காக பேராசையோட வாழ்ந்த, ஈகோவால மன்னிக்காம வாழ்ந்த, ஆணவத்தோட திமிரோட வாழ்ந்த, ஒரு மனுஷனும் உன்னுடைய சமாதானத்தை கொடுக்க மாட்டேன். எத்தனை பேரை கொடுமைப்படுத்தின, வார்த்தையால எவ்வளோ கடினமா நடந்துக்கிட்ட. இதோ மண்ணுக்குள்ள அடங்கி கிடக்கிற பார். அடங்கி கிடக்கிற. இருக்கிற வாழ்க்கையில நன்மை செய்து விட்டு போ. இன்னைக்கு நீ இப்படி இருக்கிறனா யாரோ செஞ்ச நன்மை. நீ போட்டிருக்கிற ட்ரெஸ் ஏதோ ஒரு விவசாயி போட்ட விதை. நீ சாப்பிடுற சாப்பாடு ஏதோ விவசாயி போட்ட விதை. உன்னுடைய படிப்பு யாரோ உனக்கு கற்றுக் கொடுத்தது. உன்னுடைய பணம் யாரோ உனக்கு தந்தது. எங்கிருந்தோ நன்மைகளை பெற்று, யாருடைய நன்மைகள் எல்லாம் பெற்ற மனிதா, இன்னைக்கு இந்த ஆணவத்தை விட்டுடு. இருக்கிறவங்களுக்கு நன்மை செய்து விட்டு போ. அன்பை தந்த உறவுகளே, உடலை பிரியும் நேரத்தில் அன்பின் இயேசுவின் நாமத்தில்
நன்றியினால் விடை பெறுகின்றேன். அன்பை தந்த உறவுகளே, உடலை பிரியும் நேரத்தில் நான் போறேன் அன்பின் இயேசுவின் நாமத்தில் நன்றியினால் விடை பெறுகின்றேன். அவ்வளோ நீங்க எனக்கு நல்லது செஞ்சீங்க, அவ்வளோ கோபமா நடந்துகிட்டேன், என்னை மன்னிச்சுக்கோங்க. நன்றி நன்றி உறவுகளே. உன் குடும்பத்துல, உன்னுடைய திருச்சபை கோயில்ல, உன்னுடைய சமூகத்துல நன்றி உள்ளவனாக மட்டும் வாழு. பிறர் உனக்கு தீமை செய்தாலும் நன்றி சொல்லு, நன்மை சொல்லு. நன்றி நன்றி உறவுகளே. தீமை செய்யாத. நன்றி நன்றி உறவுகளே. அன்பு செய்பவனை மட்டும் அன்பு செய்யாத, தீமை செய்பவனையும் அன்பு செய். நன்றி நன்றி உறவுகளே. நிலையில்லாயும் உலகத்தில் ஒரு நாள் எல்லாம் முடியும். கடமைகள் எல்லாம் முடிந்தனவே. ஆண்டவருடைய இதயத்தில் ஒரு இடம் கிடைக்குமா? நித்திய பிதாவின் இதயத்தில் புதியொரிடம் நான் அடைவேனோ. மோட்சம் கிடைக்குமா? அழியும் உடலை வைத்து எவ்வாறு வாழ்ந்தாய்? நித்திய பிதாவின் இதயத்தில் புதியொரிடம் நான் அடைவேனோ. ஆபிரகாமினுடைய மடியில லாசரை போல நீ அமர்ந்திருப்பதை கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாரு. அந்த மோட்சத்துல உனக்கும் ஒரு இடத்தை கற்பனை செய்து பாரு. மரணத்திற்கு பிறகு மோட்சத்தில் இருப்பதை கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாரு. அப்பாவோட இருக்கிற நிலை வாழ்வை கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாரு. நித்திய பிதாவின் இதயத்தில் புதியொரிடம் நான் அடைவேனே. உறுதி செய். நித்திய பிதாவின் இதயத்தில் புதியொரிடம் நான் அடைந்தேனே. அழியும் உடலை வைத்து அழியா உடலை நினைத்து வாழு. யாரையும் ஏமாற்ற மாட்டேன், யாருக்கும் துரோகம் செய்ய மாட்டேன். பாவங்கள் வராது, பாவங்கள் செய்ய தோணாது. புரணி பேச மாட்டேன், புரளி கலப்ப மாட்டேன். அது வீடா இருக்கட்டும், கோயிலா இருக்கட்டும். உன் சொல் செயல் சிந்தனையில் கவனமாயிரு. இருப்ப மரணத்தை முன்கண்டு வாழ்ந்தால், மோட்சத்தை முன்னிறுத்தி வாழ்ந்தால் பாவம் செய்ய உன்னால முடியாது. காதல், காமம் உனக்குள்ள நுழையாது. அப்பாவை அம்மாவை ஏமாத்தியுள்ள உறவுக்குள்ள நுழைய மாட்டேன். அது அழிவுக்குரிய உடலில் போயிடும்னு உனக்கு தெரியும். ஐவிஎஃப்க்கு நீ போக மாட்டேன், ஃபேமிலி பிளானிங்க்கு போக மாட்டேன், அபார்ஷன் செய்ய மாட்டேன். இந்த உலகத்தை சார்ந்தது இதெல்லாமே, அழியும் உடலை சார்ந்தது இதெல்லாமே. அமைதியாக கண்களை திறப்போம். இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, மரணம் என்பது கிறிஸ்தவ வாழ்க்கையில் நாம் சொல்லும் பொழுது நாம் இறந்து போவதில்லை, நாம் திரும்ப போகிறோம். We are not dying, we are going back. எங்கிருந்து வந்தோமோ
அதே இடத்திற்கு திரும்ப போகணும். ட்ராக் மாறிட்டீங்கன்னா வேறு இடத்துல போய் மாட்டிப்பீங்க. மரணம் கிறிஸ்தவனுக்கு இறந்து போவதல்ல, திரும்ப போவது. தந்தையினுடைய இதயத்திலிருந்து வந்தோம், தந்தையினுடைய இதயத்திற்கு போவது மரணம். மரணம் என்பது முடிவல்ல, மரணம் என்பது ஒரு பாதை. அம்மா வயிற்றிலிருந்து வந்தோம், உலகத்தில் வாழ்ந்தோம், உலகத்தினுடைய இந்த கர்ப்ப பாத்திரத்திலிருந்து வெளியே போகிறோம் அடுத்த ஒரு வாழ்க்கைக்கு. ஸோ there is a continuity of life. There is a continuity of life. தாயின் கருவில் உருவாகும் அந்த நேரம் முதல், from the moment of conception. அதனால தான் திருச்சபை சொல்லும் அபார்ஷன் அப்படின்றது பாவம். ஏனெனில் from the moment of conception, that is a human being. அப்பா கிட்ட இருந்தோம், அம்மா கிட்ட இருந்தோம் கிடைக்கிற அந்த உயிர், அந்த நொடி பொழுதிலிருந்து அது ஒரு ஹியூமன் பீயிங். அந்த ஹியூமன் பீயிங்க்கு தொடக்கம் அம்மா வயிற்றில், அடுத்த ஒரு உலகத்தில், அடுத்த ஒரு உலகத்தில். ஸோ தொடர்ச்சி. அப்போது இந்த உலகத்தில் மோட்சத்தில் வாழ்ந்தால் இதனுடைய தொடர்ச்சி தாங்க மோட்சம். அப்போ மோட்சம் என்பது எங்கேயோ நாளைக்கு கடைக்கு போகிறது கிடையாதுங்க. மோட்சம் என்பது இந்த உலகத்தில் வாழ வேண்டியது. தந்தையோடு உள்ள உறவு வாழ்க்கை, கடவுளுடைய மகனாக மகளாக வாழும் வாழ்க்கை நாளைக்கு கிடைக்கிறது கிடையாதுங்க, இப்போ இன்னைக்கு கிடைக்க வேண்டியது. அதனால தான் பைபிளில் இன்று அப்படின்ற வார்த்தைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் இருக்குது. டுடே. இயேசு பிறந்த பொழுது கொடுக்கப்பட்ட வார்த்தை, இன்று உங்களுக்காக ஒரு மீட்பர் பிறந்துள்ளார். இயேசு சினகோகில் போய் அந்த எசையாவினுடைய அந்த சுருளேடு வாசித்து முடித்த பிறகே சொல்வார், நீங்கள் இதை கேட்டுக்கொண்டிருந்த பொழுது இன்று இது நிறைவேறிற்று. சக்கேவு கிட்ட சொல்வார், இன்று உன்னுடைய மீட்பு நாள், இந்த வீட்டிற்கு மீட்பு. இதே இயேசு கிறிஸ்து அந்த நல்ல கல்வன் கிட்ட சொல்வார், இன்றே நீ என்னோடு வான் வீட்டில் இருப்பாய். ஸோ இன்று என்றொரு நாள். ஸோ டுடே இஸ் அ டே ஆஃப் சால்வேஷன். நாளை அல்ல, நாளை அல்ல. அதனால் மோட்சம் என்பது நாளைக்கு காத்திருக்காதீங்க. இந்த உலகத்தில் நீங்கள் மோட்சத்தில் வாழ்ந்தால் இதனுடைய தொடர்ச்சி தான் மோட்சம். இந்த உலகத்தில் நரகத்தில் வாழ்ந்தால் இதனுடைய தொடர்ச்சி தான் நரகம். நீங்கள் இந்த உலகத்தில் நீங்கள் காமத்தை எதிர்பார்த்தீங்கன்னா, காமத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க, லஸ்ட்ஃபுல் லைஃப் வாழ்கிறீங்கன்னா, உங்களுக்கு கிடைக்க போகிற இடம் நரகம்தான். மனைவி ஏமாற்றி, கணவனை ஏமாற்றி, வீட்டில் ஒரு மனைவி, ஆஃபீஸில் ஒரு மனைவி, வீட்டில் ஒரு கணவன், ஆஃபீஸில் வேலை செய்கிற இடத்துல ஒரு கணவன், கணவனை ஏமாற்றி, அப்பா அம்மாவை ஏமாற்றி, காதலிச்சு, பொய் சொல்லி, அப்பா அம்மாவை விருப்பமில்லாத உறவுகளில் போய் மாட்டி, அவங்கள அழ வச்சு, அவங்கள கொண்டு வந்து ஒரு கல்யாணத்தில் நிறுத்தி, அவங்கள தலைகுனிய வச்சு, இந்த உலகத்தில் நரகத்தில் வாழ்கிற உனக்கு எப்படி மோட்சம் கிடைக்கும்? அதனால தாங்க காதல் என்பது பாவம். காதல் என்பது தவறு அல்ல, காதல் என்பது பாவம். இட் இஸ் அகெயின்ஸ்ட் ஆல் த 10 commandments. 10 கட்டளைகளுக்கும் எதிரானது. கடவுளை ஏமாற்றி, உங்களை ஏமாற்றி, அப்பா அம்மாவை ஏமாற்றி, காமம் சிந்தனைகளில் நடிகைகள்லாம் சொல்லுவாங்க. நேற்று கூட நியூஸில் ஒரு நடிகை சொல்லியிருக்கிறாங்க, லிவ் இன் ரிலேஷன்ஷிப் நல்லது, கல்யாணத்துக்கு முன்னால் ஒரு 2-3 வருஷம்லாம் வாழ்ந்து பார்ப்போம், அப்புறம் நமக்கு கல்யாணம் பண்ணலாம். இன்னைக்கு இந்த உலகம் கொடுக்கறது இதுதான், ஓரின சேர்க்கை, ஹோமோசெக்சுவாலிட்டி. இது பாவம் இல்லை, இதெல்லாம் ஹார்மோன்லேயே இருக்குது. இது ஹார்மோனில் இல்லைங்க, இது பிசாசனுடைய ஹார்மோனில் இருக்குது. கடவுளுடைய ஹார்மோனில் அது கிடையாது. கடவுள் அப்படி மனிதனை படைக்கவில்லை. ஆணும் ஆணும், பெண்ணும் பெண்ணும் இல்லை. ஆண்டவர் படைத்தது ஆணும் பெண்ணுமாக. உலகத்துக்கு இன்னைக்கு நிறைய தவறான கருத்துக்கள் சொல்ல இருக்கு. ஸோ டோன்ட் நார்மலைஸ் சின், டோன்ட் நார்மலைஸ் சின். எல்லாரும் செய்கிறாங்களே நானும் செய்கிறேன்னு சொல்லாதே. எல்லாரும் பொய் சொல்கிறாங்களே நானும் பொய் சொல்கிறேன்னு சொல்லாதே. எல்லாரும் பிட்டு பேப்பர் அடிக்கிறாங்களே, காப்பி அடிக்கிறாங்களேன்னு சொல்லி நீ அடிக்காத. எல்லாரும் புரணி பேசுகிறாங்களே, நான் என்ன வித்தியாசமாக செஞ்சுட்டேன் சொல்லாத. டோன்ட் நார்மலைஸ் சின். தனி தீர்ப்பில் நீ தனியாக தான் போய் நிற்கணும். டு நாட் நார்மலைஸ் சின். எல்லாரும் கோயிலுக்கு லேட்டாக வராங்களே நானும் லேட்டாக வரேன்னு சொல்லாத. யாருமே பைபிள் வாசிக்கலைன்னு சொல்லாதீங்க. பைபிள் வாசிக்கிற எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. யாருமே இதெல்லாம் கீழ்ப்படியதில்லைன்னு சொல்லாதீங்க. உயிரை கொடுத்து பைபிளை கீழ்ப்படுகிற வாலிப பசங்க கூட இருக்கிறாங்க. அதனால் எல்லாரும் சொல்லாதீங்க. டு நாட் நார்மலைஸ் சின். அது பிசாசு சொல்கிறது. டு நாட் நார்மலைஸ் சின்.
இன்னைக்கு sin has become very normal. Sin has become very normal. இதிலெல்லாம் தப்பு இல்லை, இதிலெல்லாம் பாவம் இல்லை சொல்லாதீங்க. எல்லாரும் என்ன கோயில் இங்கெல்லாம் மொபைலை பயன்படுத்துகிறாங்களே, நான் மட்டுமா? நீ பயன்படுத்தினா நீ தான் போய் நிற்கணும் ஆண்டவர் முன்னால். கோயிலில் உட்காந்து மெசேஜ் பண்ணுறது, திருப்பள்ளியில் உட்காந்து மெசேஜ் பண்ணுறது, திருப்பள்ளியில் உட்காந்து ஃபோன் அட்டன் பண்ணுறது, திருப்பள்ளியில் உட்காந்து வாட்ஸ்அப் பார்க்குறது, திருப்பள்ளியில் வெளியே போய் உட்காந்து ஏதாவது செய்கிறது, திருப்பள்ளியில் முழுசாக பங்கெடுக்காமல் இருக்கிறது, பாவ சங்கீதனை செய்யாமல் இருக்கிறது. அதனால் உங்களுடைய நல்ல ஒரு பாவ சங்கீதனை செஞ்சு மாறுங்க. இனிமேல் அந்த பாவங்களை செய்ய மாட்டேன் என்ற முடிவிடுங்க. முழந்தால் படியிடுவோம். மான் பெயர் கீதம் பாடி நற்கருணை ஆசீர்வாதம் பெறுவோம். இஸ்லான் பாந்தர்களே, நேற்று சொன்னதை நான் திரும்பவும் சொல்கிறேன். வீட்டில் போய் தேவையில்லாமல் டிவி பார்க்காதீங்க, மொபைல் நோண்டாதீங்க. தேவைக்கு மட்டும் ஏதாவது தேவை இருந்தால், ஏதாவது நியூஸ் பார்க்குற பழக்கம் இருந்தால் ஒரு நியூஸ் பார்த்தா போதும். நியூஸ் பார்க்குறதே சிலவங்க அடிமையாக இருப்பாங்க. சிலவங்களுக்கு நியூஸ் பார்க்குறதே பாவமாக இருக்கும். எல்லா சேனல்லையும் பார்க்கணும். காலையிலேருந்து சாயங்காலம் வர நியூஸ் ஓடிக்கிட்டே இருக்கும். நியூஸ் நல்ல விஷயம் தான், தெரிஞ்சுக்கோங்க, போதும். ஆனால் நியூஸ் பார்க்குறதே அடிமையாக இருக்கிறவங்க இருக்கிறாங்க பாருங்க. அடிச்சுக்கிட்டே இருக்குது, மொபைல் அடிச்சுக்கிட்டே இருக்குது. எவ்வளோதான் சொன்னாலும் அடிச்சுக்கிட்டே தான் இருக்கும். கோயிலில் அடிச்சுக்கிட்டே தான் இருக்கும். கொஞ்சமாவது திருந்துங்க, மனம் திருந்துங்க. ஆண்டவருடைய ஆலயத்தில் ஆண்டவர்கிட்ட பேசுவாங்க. மொபைலை சைலண்டில் போட்டு வாங்க, வைப்ரேஷனில் கூட போடாதீங்க. யார் கூப்பிட்டாங்கன்னு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. நான் இப்போ எடுத்து ஃபோன் பேசுகிறேன்னு வச்சுக்கோங்க, ஐயோ அவசரமான ஒரு ஃபோன் வருதுப்பா, ஐயோ பிஷப் கூப்பிட்றாருப்பா, எடுத்து நான் பேசலாமா? ஐயோ சீஃப் மினிஸ்டர் கூப்பிட்றாருப்பா, எடுத்து பெரிய ஆளுங்க கூப்பிட்றாங்க, பேசலாமா? பேசக்கூடாதுங்க. யாராக இருந்தாலும் மனிதர்கள் தான். பிரைம் மினிஸ்டர் கூப்பிட்றாருப்பா, எடுத்து பேசலாமா? மனிதர்கள் தான். கடவுளுக்கு முன்னால் மனிதர்களுக்கு தேவையில்லாத மரியாதை கிடையாது, ஒரு அவசரமும் கிடையாதுங்க. என்னுடைய பாக்கெட்டில் கூட இப்போ ஃபோன் இருக்குது, ஆனால் யார் கூப்பிட்டாங்க என்ன தெரியாது, சைலண்ட் இருந்துட்டு போகுது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை திருடாதீங்க. கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை மனுஷனுக்கோ பொருட்களுக்கோ கொடுக்காதீங்க. நானே உன் கடவுளாகிய ஆண்டவர், என்னை தவிர வேறு கடவுள்கள் இல்லை. முதல் இடத்துல ஆண்டவர் வைங்க. நல்ல பாவ சங்கீதம் தயார் செய்யுங்க. படுவோம். லைட்ஸ் ஆன் பண்ணிடுங்க. புயிருவருள் சாதனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதித்து பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் நிஜம் அறிய இயலா குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதரிவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும் வேட்டின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்வு யாவுமாக இருவரிடமா வருகின்றவரா தூய ஆவி ஆனவர் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவள் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவே எங்களுக்கு விட்டு சென்றீர். திருவுடல் திருரத்தம் இவற்றின் மறைப்பொருளை வணங்கும் நாங்கள் மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகின்றோம். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென்.
பரிசுத்த பரமனே நற்கருணை நாதரே என்றும் என்றும் உமக்காராதனை. பரிசுத்த பரமனே நற்கருணை நாதரே என்றும் என்றும் உமக்காராதனை. பரிசுத்த பரமனே நற்கருணை நாதரே என்றும் என்றும் உமக்காராதனை. என்றும் என்றும் உமக்காராதனை. வலது கரத்தை உயர்த்தி வாழ்க அன்னை மரியே நன்றி, வாழ்க திருத்தூதர்களை புனிதர்களை நன்றி, வாழ்க மரியே வானதூதர்களை நன்றி, வாழ்க திருச்சபையே நன்றி, வாழ்க பலிப்பீடங்களை நன்றி, வாழ்க மரியே. அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்தர்க்கிடமிருந்து எங்களை ரட்சித்தருளும் எங்கள் சர்வேஸ்வரா, தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென்.